அது ஒரு வார்த்தையில அது என்னங்கிற விளக்கத்தை ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு 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 2 நிமிஷத்துக்குள்ள இந்த உலகத்துக்கு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு எழுதுறாங்க. கேமரா போட்டோ எடுப்பதற்கான புகைப்பட நிபுணர் தன் கேமராவை சரி செய்வதற்குள் அவர் தன் பேச்சை முடித்து விட்டார். புகைப்பட கலைஞர் தம்முடைய கேமராவை சரி செய்வதற்குள்ளாக ஆப்ரஹாம் லிங்கன் தன் பேச்சை முடித்து விட்டார். எது டெமோக்ரஸிங்கிறதுக்கு அவர் கொடுத்த டெஃபினிஷன் ஃபார் தி பீப்புள் அண்ட் ஆஃப் தி பீப்புள்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தார்ல டெமோக்ரஸிங்கிறது. இந்த டெஃபினிஷன் அவ்வளவு விரைவில் வெளியில வந்து விழுந்த விஷயம். இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயகம்னு பேசுறாங்களே, இதுக்கான அந்த விளக்கத்தை 3 வரியில லிங்கன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது இங்க நம்ம ஊர்ல பெய்த மழையா? எங்கோ பெய்த மழை. கெட்டிஸ்பர்க்ல பெய்த மழை, எங்கோ பெய்த ஒரு மழை உலகம் முழுக்க. அதே மாதிரி பிரெஞ்சு புரட்சி, சகோதரத்துவம் சமத்துவம்ங்கிற வார்த்தை எங்கோ பெய்த மழை. ஆனா உலகம் முழுக்க இன்னைக்கு சகோதரத்துவம் சமத்துவம் இருக்கணும் அப்படிங்கிற கருத்தா அது உலகம் முழுவதையும் மாற்றி அமைத்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி வாய்ப்பு சார் அந்த காலத்துல இருந்திருக்குமான்னு தெரியாது. நம்ம இந்த போன் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த ஒரு சின்ன கை அடக்கமான ஒன்று. இதை பல பேர் சபிக்கிறான் சமூக வலைத்தளங்களை, இந்த செல்போன்ல எல்லாமே நேரம் வீணா போகுது அப்படின்னு. நான் அதனால் நீங்க எத்தனை புஸ்தகங்களை கேரி பண்ண வேண்டிய வேலையை வந்து அது முடிக்குது தெரியுமா? இப்போ நான் கமராமாயணத்தில் முன்ன படித்த போது படித்த பாட்டு திடீர்னு இப்போ நினைவுக்கு வராது. வயசா நான் முதலே சொன்னேன், பல விஷயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. சமயத்தில் ஒய்ஃப் பேரே ஞாபகத்துக்கு வராமல் நாம பட்ட அவமானம் என்னங்கிறது நமக்குள்ள தெரியும். இத்தனைக்கும் ஏகப்பட்ட ஒய்ஃபும் இல்லை, ஒன்னே ஒன்று தான் இருந்தாலும் அது நாம ஒரு மாதிரி கூப்பிட்டு பழகி இருப்போம் வீட்டில். அது உங்க ஒய்ஃப் பேர் என்ன? مرحبا شباب كيفكم؟ عندنا تجربة هذه سيارتي என்ன அப்படின்னு கேட்டா நம்ம கூப்பிட்ட அந்த கொனஸ்ட்ரியான பேர் தான் ஞாபகத்துக்கு வருமே ஒழிய ஒரிஜினலா அவங்க டாக்குமெண்ட்ல இருக்கிற பேர் நமக்கு ஞாபகத்துக்கு வராது. இது ஒரு பெரிய சங்கடம். அப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு மறந்து போகுது. இது பாருங்க, இந்த ஒன்னே ஒன்று கமராமாயணத்தில் எந்த பாட்டு நான் பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் பாட்டோட வரியை போட்டு அப்படி எடுத்து அப்படி டக்குன்னு அப்படியே பார்க்க முடியுது. விநாயகர் ராகவல் சொன்னாரு, இவர் சரியா தான் சொல்றாராம நான் 5 நிமிஷத்துல 5 செகண்ட்ல செக் பண்ணிடலாம். டப்புன்னு அப்படி விநாயகர் ராகவல்னு போட்டு அப்படி எடுத்து பார்த்தா நடுவில் 2 வார்த்தை விடாம சொல்லிட்டாரு, விட்டுட்டு சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கரெக்டா அப்படியே பார்த்துடலாம். இப்ப எவ்வளவு பெரிய கருவி இது! இதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணுமா இல்லையா? இதை பத்தி ஒரு புள்ளி விவரம் படிச்சேன் சார். உலகத்துல இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்தி கொண்டிருந்த 87 கருவிகளை இது இல்லாம ஆக்கிடுச்சோம். 87 கருவி. இப்ப வாட்சே வேண்டியதில்லை, கேமராவே வேண்டியதில்லை, உங்களுக்கு எத்தனை கருவி வேண்டியதில்லை. அப்படின்னா இந்த ஒன்று வந்ததுக்கு அப்புறம் இத்தனை கருவிகள் தேவையில்லாம போயிடுச்சு. ஆனா திட்டம் என்ன சொல்றான்? அந்த போன்னால டைம் வேஸ்டா போகுது, இந்த போன்னால மனுஷன்லாம் சோம்பேறியா போயிட்டான், இந்த போன்னால அப்படி அதையா திட்டுறது? கருவியினால் நாம வீணா போல, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவின்மையால் நம்ம வாழ்க்கை வீணா போகுதே ஒழிய எந்த கருவியினாலும் நம்முடைய வாழ்க்கை வீணா போகாது. அதை கரெக்டானபடி பயன்படுத்தினா இதை விட நமக்கு உதவக்கூடிய கருவின்னு ஒன்று இருக்க முடியுமா என்ன? எவ்வளவு பெரிய விஷயங்கள் நமக்கு அது சொல்லுது. அப்புறம் இந்த எங்கோ பெய்த மழையை இன்னொரு கோணத்தை கூட பார்க்கலாம். எப்படி தெரியுங்களா? யாருக்காகவும் அது சொல்லப்பட்டிருக்கும் சார், ஆனா யாரோ அதனால பெனிஃபிட் ஆயிருப்பாங்க சார். அந்த மழை பெஞ்சது வேற இடத்துல, ஆனா பெனிஃபிட் முழுக்க இன்னொரு இடத்துல எங்கேயோ. அதே மாதிரி அது யாருக்கோ சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. பொண்ணை கொண்டு போய் மியூசிக் கிளாஸ்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு அம்மா சேர்த்தாங்க. தான் பொண்ணு மியூசிஷியனாக வரணும், சங்கீதத்தில் பெரிய நிபுணனாக வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த அம்மா. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இந்த அம்மா நல்ல பாடகி ஆயிட்டாங்க. அந்த டீச்சருடைய கண்டிஷன் எப்படின்னு கேட்டால், ஸ்டூடெண்ட் யாரும் அவங்க தான் உள்ள வரலாம், மற்றவங்க யாரும் உள்ள வரக்கூடாது. அந்த அம்மா இந்த பொண்ணை உள்ள விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? ஜன்னல் ஓரமா பேசாம உட்கார்ந்தே இருப்பாங்க. என்ன பண்றது அப்படின்னு. இந்த பிள்ளைக்கு அந்த பாட்டு ஏறல, ஆனா ஜன்னல் ஓரமாவே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த அம்மாவுக்கு பாட்டு ஏறி அவங்க பிரமாதமான பாடகியா மாறிட்டாங்க. இது கூட எங்கோ பெய்த மழை தான். யாருக்கோ பெய்த மழை யாருக்கோ போய் சேர்ந்தது அப்படி.